ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மேத் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஜாவாவில் பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பில்டின்னாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி ஜாவாவில் கொடுத்துருக்காங்க. நம்மளாக எழுதுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி எழுதியிருக்கிறத நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா அன்கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ப்ரோக்ராமிங் லைன் 2ல் பப்ளிக் கிளாஸ் மேத் ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் எழுதி அது உள்ளார ஏபிஎஸ்ன்னு ஒரு அப்சல்யூட் மெத்தட் எழுதியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏபிஎஸ்ங்கிறது அப்சல்யூட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நெகட்டிவ் நம்பரோ அல்லது பாசிட்டிவ் நம்பரோ எது கொடுத்தாலும் அதை பாசிட்டிவ் நம்பராக மாற்றி கொடுத்துரும். இப்போ ப்ரோக்ராமிங்கில் 2ஐ அன்கமெண்ட் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணினா -6.3 பாசிட்டிவ் நம்பர் 6.3 ஆகி அவுட்புட்டை கொடுத்துரும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஃப்ளோர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ணினா நாம் கொடுக்கும் டெசிமல் வேல்யூவை லோவாக ரவுண்ட் பண்ணும். அதாவது math.floor 6.3ஐ ரவுண்ட் டவுன் பண்ணி 6.0ன்னு சொல்லி கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டவுனுக்கு பதிலாக ரவுண்ட் அப் பண்ணணும். இந்த math.seal ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணினீங்கன்னா 6.3ஐ ரவுண்ட் அப் பண்ணும். இப்போ மேத் ஃப்ளோர் ஃபங்க்ஷனையும் மேத் சீல் ஃபங்க்ஷனையும் அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். எதிர்பார்த்தபடி 6.0 7.0ன்னு அவுட்புட் கிடைக்குது. அடுத்த 2 நம்பருக்குள்ள எது மேக்ஸிமம் வேல்யூ என்று கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ப்ரோக்ராம். system.out.println math.maximum 5.2, 6.3. இப்போ 2 நம்பர் 5.2வும் 6.3யும் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பரில் எது பெருசாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். அன்கமெண்ட் பண்ணி நாம் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணினா 6.3ன்னு அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது அதே மாதிரி 2 நம்பரில் மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ப்ரோக்ராம். system.out.println math.minimum within bracket 5.2, 6.3. இப்போ 2 நம்பர் 5.2வும் 6.3யும் கொடுத்துருக்கோம். அந்த 2 நம்பரில் எது சிறுசாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணும். நாம் இந்த ப்ரோக்ராமை அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ணினா 5.2ன்னு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ப்ரோக்ராமிங் லைன் 6, 7ஐ அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ணினா எதிர்பார்த்தபடி 6.3, 5.2ன்னு அவுட்புட் கிடைக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஃபங்க்ஷன்.
யூஸ்வலாக மேத்ஸில் கால்குலேஷனில் யூஸ் பண்ணும்போது ரைஸ் டு தி பவர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் POW ஃபங்க்ஷன், அதாவது பவர் ஃபங்க்ஷன். math.pow within bracket 4,3ன்னு போட்டு எந்த நம்பருக்கு என்ன ரைஸ் பண்ணணும்னு கொடுக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 4 raised to the power 3ன்னு எழுதி ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னா 64.0ன்னு சொல்லி அவுட்புட் கிடைக்கும். அடுத்து பவர் ஃபங்க்ஷன் எடுக்கிற மாதிரி ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். system.out.println math.square root of 9ன்னு ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணோம்னா நமக்கு 3.0ன்னு அவுட்புட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட மேத் ஃபங்க்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சில மேத் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக உள்ள மேத் ஃபங்க்ஷன்களை கூகுளில் சர்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இத்துடன் மேத் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோ முடிவடைகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.